இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் நான் ஆப்கி அதாலத்துக்கு வரவேற்கிறேன். இப்ப நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் சட் பூஜைக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு. மகா பர்வ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பண்டிகையோட மகிழ்ச்சி தான் நிறைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மோட விருந்தாளி போஜ்பூரி பிலிம்ஸோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். இவர் ஒரு சிங்கர், ஆக்டர், நடிகராக இருந்து சமீபத்தில் தான் அரசியல் தலைவராக மாறி இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் தினேஷ் லால் யாதவ் நிரहुआ. உங்க கைத்தட்டலை நிறுத்த வேணாம். ஏன்னா இப்ப ஆப்கி அதாலத் சந்திக்கிறது ஒரு சூப்பர் ஸ்டாரை தான். இவர் ஒரு போஜ்பூரி சிங்கர், அவதி பாஷையில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். அப்புறம் இன்னைக்கு ஜட்ஜ். இவங்கள மக்களுக்கு லோக் ராணிங்கிற பேர்ல தெரியும். ப்ளீஸ் வெல்கம் மாலினி அவஸ்தி. இன்றைய விசாரணையை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம வழக்கு போஜ்பூரி படங்களோட மிகப்பெரிய ஸ்டாரான தினேஷ் லால் யாதவ் மேலதான். இவரை நிரहुआன்னு தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட பணிவான வணக்கங்கள். ஏன்னா நீங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நான் ஆப்கி அதாலத்துக்கு வந்திருக்கேன். அப்புறம் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு விவசாயி மகனுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அவங்களுக்கு காலம் ஃபுல்லாக நான் கடமைப்பட்டிருக்கேன். சரி, வாங்க ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு வழக்க ஆரம்பிப்போம். தினேஷ் லால் யாதவ் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல போஜ்பூரி படங்களுடைய சூப்பர் ஸ்டார் தினேஷ் லால் யாதவ் நிரहुआ மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்பவே குறும்புக்காரரா இருக்காரு. தினேஷ் லால் யாதவ் அவர்களே, இப்ப சொல்லுங்க, உங்க சின்ன வயசு கதைங்க எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். சிங்கர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அதுவும் எப்படிப்பட்ட ஆசைன்னா, மாடு மேல உட்கார்ந்து பல மணி நேரம் பாடிட்டு இருப்பீங்களா? உண்மைதான் சார். நீங்க சொன்ன மாதிரி நான் மாடு மேல உட்காந்து ரொம்ப நேரம் பாடிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுலேருந்து குதிரை மேல உட்காரணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு நான் ராஜான்னு தோணும். ஆனா வீட்டுல குதிரையே இல்லை. எப்படிப்பட்ட ராஜாவா? நான் எந்த ராஜவம்சத்துல பிறந்திருக்கேன், என்கிட்ட குதிரையே இல்லை. அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, என்கிட்ட குதிரை இல்லைனாலும் பரவாயில்ல, மாடு இருக்குன்னு. ஸோ அதையே மேய்க்கிற வேலை எனக்கு கிடைச்சிது. பசுவும் மாடும் மேய்க்கிற வேலை அதையே தான் பார்த்தேன். ஸோ பசு மேல உட்கார மாட்டேன், எரும மாடு மேல தான் உட்காருவேன். அதாவது மாடு மேல உட்கார்ற சுகமே வேற, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் பாடுவேன், அது மேல உட்காந்து பல மணி நேரம் பாடி. ஆனா உங்க அப்பா என்ன விரும்பினார்னா, நீங்க படிச்சு ஏதாவது சாதிக்கணும்னு, ஒரு ஆபீசர் ஆகணும். ஆமா, அதாவது எங்க அப்பா என்ன நினைச்சாருன்னா, பேங்க்ல கேஷியர் கிட்ட தான் எல்லா பணமும் இருக்குன்னு நினைச்சாரு அவரு. அதனால அவர் என்கிட்ட நல்லா படிச்சு, நீ பேங்க்ல ஒரு கேஷியர் ஆயிடுன்னு சொல்லுவாரு. ஸோ நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்பா கூட இருந்து கல்கட்டால நான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ அடிக்கடி அடியும் வாங்குவீங்க? ரொம்ப அடி வாங்கிறது படங்கள்னால. ஏன்னா நான் கரிஷ்மா கபூரோட மிகப்பெரிய ஃபேன். அவங்களோட எந்த ஒரு படத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம இருந்ததே இல்லை. எப்போ ரிலீஸ் ஆனாலும் சரி, ஸ்கூல்ல இருந்து ஓடி போய், ஒரு வாட்டி நான் ஆர்மி கேம்ப்ல இருந்து கூட நான் ஓடி போய் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் என்சிசி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. அப்புறம் நான் ஒரு இடத்துக்கு கேம்புக்கு போயிருந்தேன். அன்னைக்கு கரிஷ்மா கபூரோட படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுது. அது வெள்ளிக்கிழமை. ஒருவேளை நான் அன்னைக்கு பார்க்கலனா என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டே உடஞ்சு போயிடும். அதனால நான் அங்கிருந்து ஓடி போய் கூட அவங்க படத்தை பார்த்துருக்கேன். நான் எப்படிப்பட்ட ஃபேனுன்னா, நான் வீட்ல செவுர்ல எல்லா பக்கமும் அவங்களோட போட்டோவை ஒட்டி வைப்பேன். அப்புறம் அப்பா கடவுளுக்கு பூஜை செய்யும் போது
அதோட புகை அவங்களுக்கும் போகும். அப்போ அவர் பயங்கரமா திட்டுவார் என்ன, நீ என்ன இதெல்லாம் இங்கே ஒட்டி வச்சிருக்க, நான் பூஜை அவங்களுக்கு சேர்த்து போடணுமா? அப்ப நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், அவங்களையும் கடவுளா நினைச்ச பூஜை பண்ணுங்கப்பான்னு சொல்லுவேன். அப்ப அடி உள்ள எனக்கு. அப்ப இன்னைக்கு அப்ப வாங்கின அடி ஞாபகம் இருக்கா? சார், இப்போ விஷயம் என்னன்னா, நான் தூங்கும்போது அவரு கனவுல வந்து அடிப்பாரு. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு விரட்டி விரட்டி அடிக்கிறான்னு. ஆனா உங்க குடும்பத்தனத்தை நீங்க விடல. அதான் சொல்லுவாங்கல்ல சார், குரங்குக்கு எவ்வளவு வயசானாலும் பல்ட்டி அடிக்கிறத விடாதுன்னு. தினேஷ் லால் யாதவ்ங்கிற பேரு புரியுது. இந்த நிரவ்வா என்ன? அந்த விஷயம் என்னன்னா சார், நான் ஒரு சிங்கரா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோடது ஒரு சில கேசட் வந்தது. இப்போ ஒன்னு இருந்துச்சு, புடுவால தம் இருக்கு. புடுவால தம் இருக்கு. அதாவது கிழவனுக்குள்ள தம் இருக்கு. ஏன்னா அதுல அமிதாப் பச்சன் போட்டோ போட்டாங்க. அப்புறம் அமித் சார் புதுசா வர ஸ்டார்ஸ கூட எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ புடுவால தம் இருக்கான்னு பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ்ட் வந்தது, வெண்ணைய சாப்பிட்ட கிழவன். அத நிறைய பேர் லைக் பண்ணாங்க. மழை காலத்துக்கு அப்புறம் பீகார்ல ஒரு பெரிய ஷோ வந்தது. அப்புறம் நாங்க பீகாருக்கு ப்ரோக்ராமுக்கு போகும்போது பெரிய கூட்டம் இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ப்ரோக்ராமுக்கு நம்ம போய் சேர முடியாது. அப்புறம் பப்ளிக் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு, போகணும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ப்ரோக்ராம் அங்க இல்ல, இங்கே தான் உங்களுக்கு அப்படின்னாங்க. இது சந்தை இல்ல, உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு. அப்புறம் எல்லாருமே நிரோவா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாலும் என்ன நிரோவான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. என் பேர் தினேஷ் பால் யாதவ், ஏன் என்ன நிரோவான்னு கூப்பிடுறாங்கன்னு. ஆனா ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, சுவாதி வாஜ்பாய். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை அவங்க நிரோவான்னு கூப்பிட்டா நீங்க எதுக்காக கோவப்படுறீங்கன்னு. ஏன்னா மக்கள் அவங்க பேருக்காக வேலை செய்வாங்கன்னு. உங்களுக்கு அந்த பேர் கிடைச்சிருச்சு, மக்கள் உங்களுக்கு அந்த பேரை கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கங்கன்னு. அப்போ அன்னையிலிருந்து நானும் நிரோவாங்கிற பேரை எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த நிருவான்ற பேருக்கு என்ன அர்த்தம்? சார், நிரோவாக்கு அர்த்தம் குங்குமம். அந்த பாட்டுல எப்படி படமாக்கியிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனைவிக்கு சேவை செய்யணும்னு. பாடி காட்டவா? अरे दुल्ही रहे बीमार, अरे दुल्ही रहे बीमार, निरहुआ 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 सटल रहे, मंगर चाहे सोमार जाके डटल रहे, संगी साथी यार सबसे कटल रहे, मेहर के सेवा में खाली जुटल रहे. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல்பம் கூட இதனால தான் சார் ஹிட் ஆச்சு. எல்லா பெண்களுக்கும் இதே மாதிரி தான் கணவன் வேணும். அவங்க நண்பர்கள் கூட பார்ட்டிக்கு போகாம தன் மனைவியை கவனிச்சுக்கிட்டு சேவை செய்யணும்னு. ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளை கவனிச்சுக்கணும்னு. அப்புறம் இதனால தான் போல இருக்கு, தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மத்தியில நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன். அப்புறம் அவங்க நிரோவாங்கிற பேரை எனக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க நிரவ்வான்ற பேர்ல ஃபேமஸ் ஆயிட்டீங்க, மக்கள் உங்க ஆல்பத்தை பார்த்தாங்க. ஆனா காசிப்பூர்லேருந்து பாம்பேக்கு எப்படி? அது ஒரு பயங்கரமான கதை சார். காசிப்பூர் என்னோட ஜில்லா. காசிப்பூர்ல ஒரு ஷோ இருந்தது. அதாவது ஷோ ஆரம்பிக்கும் போது ஒரு பக்தி பாட்டு பாடுவாங்க, அதாவது சாமி பாட்டு பாடுவாங்க. அம்மனுக்கு பூஜை செஞ்சு சரஸ்வதியை வணங்குவோம். அப்புறம் நான் சாமி பாட்டு பாட ஆரம்பிச்சதும் பப்ளிக்ல இருந்து ஒருத்தர் வந்து நிறுத்துன்னு சொன்னார். என்ன, நிரோவா நீ எங்களுக்கு வேண்டிய பாட்டை தான் பாடணும்னு. சரிங்க, அது நைட்டு ஃபுல்லா பாடலாம், முதல்ல என்ன சாமி பாட்டு பாட விடுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்ல முடியாதுன்னு. நான் என்ன சொன்னேன்னா, சாமி பாட்டு பாடாம என்னால பாட முடியாதுன்னு சொன்னேன். அவரு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சார். அவரு காலரை பிடிச்சிட்டாரு.
அவரு காலரை பிடிச்சாருன்னா நானும் ஆகிர் மகன்தான். உள்ள ஆகிர் முழிச்சிட்டாரு, நான் அவரை அடிச்சு போட்டேன். ஸ்டேஜில் தூக்கி போட்டு அடிச்சிட்டேன் சார். நாங்க பிர்ஹா பாடுவோம் சார். கையில இரும்பு கர்த்தாலி இருக்கும், வாசிப்போம். அதை பிடிச்சிட்டு உன் கதைய முடிச்சிருவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அண்ணன் விஜயலால் யாதவ், என்னோட குரு, அவரு பனாரஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து நேத்து ப்ரோக்ராம்ல யார் அடிச்சேன்னு கேட்டாரு. அப்புறம் அவர் முக்தார் அன்சாரியோட ஆளு. ஆமா, அவரு சாதாரண ஆள் இல்ல, ஷூட்டர். அவர் என்ன சொன்னார்னா, நீ ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி எதையும் யோசிக்க மாட்டியா, நீ செத்துருவ அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அவசரப்படக்கூடாது, நீ ஒரு பாடகன், ஒரு கலைஞன் ரொம்ப பொறுமையா இருக்கணும்னார். நான் என்ன சொன்னேன்னா, இதை விட என்னால ரொம்ப அமைதியா இருக்க முடியாது. ஒருவேளை யாராவது என்னோட நாட்டில், என்னோட ஜில்லாவில், என்னோட கிராமத்திலேயே என்னோட நம்பிக்கையை நிறைவேற்ற விடாம தடுத்தாங்கன்னா, அப்போ நானும் அவனை தடுப்பேன். அண்ணன் சொன்னாரு, நீ இங்க இருக்க லாயக்கே இல்லைன்னு. சரி, நீ இங்கிருந்து கிளம்புனார். எங்க போறதுன்னு கேட்டேன். நீ மும்பைக்கு போ அப்படின்னாரு. இங்கே இவ்வளோ நல்ல ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் மும்பைக்கு போனேன். அப்புறம் மும்பைக்கு வரணும்னு தான் என்னோட பெரிய கனவே. அப்புறம் மும்பைக்கு வர வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. மும்பைக்கு வந்து ஃபைட்டு, டான்ஸு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் படங்கள்ல வாய்ப்பும் கிடைச்சிது. அப்புறம் நீங்க பண்ண படம் டைட்டில் கூட நிறுவா ரிக்ஷாக்காரன். நீங்க ஏதாவது ஒரு டான் ஆயிருக்கலாம். நீங்க சரியா சொன்னீங்க. அந்த நேரத்தில் எனக்கு டான்ஸ் ஸ்கிரிப்ட் கூட கிடைச்சிது. ஆனால் நான் இதை தான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா நான் நடிகன் இல்லை, நான் நடிப்புக்காக எந்த கோர்ஸும் பண்ணது கூட கிடையாது. ஸோ நான் டானா நடிச்சா டான் மாதிரி தெரியும்னான்னு தெரியல, ஆனால் ரிக்ஷாவில் உட்காந்தா ரிக்ஷாக்கார மாதிரி இருப்பேன் கண்டிப்பா. அப்புறம் மக்களுக்கு இவன் ஒரு ரிக்ஷாக்காரன்னு தோணுச்சு. அப்புறம் அந்த படம் என்ன ஒரு சூப்பர் ஸ்டாராக மாத்திருச்சு. மக்கள் உங்க மேல ரொம்ப அன்பு காட்டினாங்கிறது உண்மைதான். எத்தனையோ உங்க படங்கள் ஹிட் ஆச்சு. ஆனா நான் இதையும் கேள்விப்பட்டேன், நீங்க ஷூட்டிங்ல இருக்கும்போது நிறைய குறும்புத்தனம் பண்ணுவீங்கன்னு. ஒரு ஆளை நீங்க ஷூட்டிங் போது மரத்தோட கட்டி போட்டுட்டீங்களாமே. சார், வேற வழி இல்லை, கட்டி போட வேண்டியதாயிருச்சு. நாங்க ஷூட்டிங் பண்ணி ஸ்டேஜ்ல ஒருத்தர் அடிச்சதும் நிர்பந்தத்தால தானா, மரத்துல கட்டி போட்டதும் வேற வழி இல்லாம தானா? சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அதை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அதை கரெக்டு தான் சொல்லுவீங்க. நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கூட்டம் அதிகமா இருக்கும், எல்லாரும் அமைதியா பார்ப்பாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவரு திடீர்னு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு. தித்தி 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 தித்தி. இப்ப நீங்க சிரிச்ச மாதிரியே பப்ளிக் பூரா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்களால டயலாக்ஸ் பேச முடியல, எல்லாமே கெட்டு போச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்க அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோம். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம், நீங்க ஆக்டிங் பண்ணுவீங்களா? ஆமாங்க, அதனால தான் நான் ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்க பார்க்கல அப்படின்னு. நாங்க சரி வாங்கன்னோம். அப்புறம் அவரை மரத்துல கட்டி போட்டு, உங்களை மரத்துல கட்டி போடுற சீன், நான் இங்க எல்லார்த்தையும் ஃபைட் பண்ணிட்டு வந்து உங்களை காப்பாத்துவேன்னு சொன்னேன். நாங்க அவரை அப்படியே மரத்துல கட்டி போட்டுட்டு நாங்க நிம்மதியா ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பப்ளிக் 1-2 கேள்வி கேட்கலாம். இப்பெல்லாம் போஜ்பூரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 பொசிஷனுக்காக பவர் சிங் அப்புறம் கேசரி லால்குள்ள அடிக்கடி சண்டை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், இதுல யார் நம்பர் 1 வருவாங்க? நான் 2 பேர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நிரோவா பேர்ல புக் ஆயிருக்கு. நீங்க 4, 5க்காக தான் சண்டை போடணும்னு. ஸோ போஜ்புரியில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்களோ, மனோஜ் திவாரி சார் இருக்காரு, ரவி கிஷன் சார் இருக்காரு, பவன் சிங் சாரும் இருக்காரு, கேசரிலால்ன்ற பேரை இவங்க சொன்னாங்க, நீங்க இருக்கீங்க. இவங்கள ரொம்ப குறும்பு பண்றது யாரு? பவன் சிங், பவர் ஸ்டார். அவர் எல்லாரை விட குறும்புக்கார்.
அவரோட குறும்ப பத்தி நான் சொல்லணும்னா சார், நீங்க இதை டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல. ரொம்ப குறும்புக்காரர். நான் 19 தேர்தலுக்கு போட்டியிட்டேன். அப்போ தேர்தல் டைம்ல நாமினேஷன் நேரத்துல நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, பவன் சிங், கேசரிலால், அப்புறம் நிரோவா 3 பேரும் போகணும்னு. அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் புக் ஆச்சு. அப்புறம் நான் போய் உக்காந்தேன். பவன்ஜி வந்து உக்காந்துட்டு என்ன சொன்னார்னா, கிளம்புங்கிறது. அப்ப நாங்க கேசரி வந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னோம். அவருக்கு என்ன வேலை அப்படின்னாரு. ஓடு, பைத்தியமா நீ? நம்ம அண்ணன் தான்ப்பா, வரட்டும், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பாரு, உன்னோட இந்த பழக்கம்தான் எனக்கு பிடிக்கல. அவரு தேவையில்லைன்னு சொன்னாரு. பரவாயில்ல, அவர் வந்தா என்ன பிரச்சனை? 3 பேரும் சேர்ந்து போனா அதுல நல்லா இருக்குமே மக்களுக்கு. வரட்டும் பார்க்கலான்னு சொன்னார். நான் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டேன். அதுக்குள்ள அவரும் வந்துட்டாராங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உக்காந்தாருங்க. அதுக்கப்புறம் பவன் சார், ஹலோ. பைலட் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தாரு. சொல்லுங்க சார். இப்போ ஹெலிகாப்டர் பவர் ஸ்டார் தான் ஓட்டுவாரு. கேசரி சார் சொன்னாரு, அண்ணா பாத்தீங்களா பாத்தீங்களா அவரை பாத்தீங்களான்னாரு. நான் இதுக்கு தான் சொன்னேன், அவரை கூட்டிட்டு போங்க, என்ன கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். இரு இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்றீங்க? பவன்ஜி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அட ஏன்பா பயப்படுறீங்க? எனக்கு ஓட்ட தெரியும். கேசரிஜி என்ன சொன்னார்னா, அண்ணன் தயவு செய்து அவரை ஓட்ட வேணான்னு சொல்லுங்க. ஹலோ, பின்னாடி வந்து இங்க உட்காருப்பா, இப்ப பவர் ஸ்டார் ஓட்ட போறாருன்னு. பைலட்டு கூட பயந்து போயிட்டாரு. சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவரை உட்கார சொல்லுங்கன்னு. அதுக்குள்ள கேசரிஜி இறங்கி, அண்ணா நான் வரல, உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. அவரு நிக்காம போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, ஹலோ கிளம்பு. அதனால அவருக்கு முன்னாடி யாரும் குறும்பு பண்ண முடியாது. பயங்கரமான குறும்புக்காரர். அதனாலதான் சின்ன வயசுல அவரை ஹனுமான்னு கூப்பிடுவாங்க. பவன் சிங்க இன்னைக்கு அவரோட குறும்பு அப்படிதான் இருக்கு. அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ரவிகிருஷ்ணன் சார் உங்க எல்லாருக்கும் எந்த ப்ரொடியூசரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கிளாஸ் எடுப்பாராமே. ஆக்சுவலா எங்க எல்லாருக்கும் குரு அவர் தான். அவரு எப்ப சந்திச்சாலும் என்ன சொல்லுவார்னா, வாழ்க்கையில எப்பயும் துணிச்சலா இருக்கணும் அப்படின்னு. ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ். யாரு படம் எடுக்க வந்திருக்காங்க? ஒருத்தர் வந்திருக்காரு, நிறைய காசு இருக்குன்னு சொல்றாரு. நிறைய காசு இருக்கான், இண்டஸ்ட்ரியே மாத்திருவாராம். அப்படியா? அவர் அனுப்பு, நான் மாத்திடுறேன். அப்புறம் அவர் என்ன சொல்லுவார்னா, பாருக்கண்ணா, அவர்கிட்ட மாய அதிகமாயிருச்சு. அப்புறம் அவர் மாயையிலிருந்து முக்தி அடைய விரும்புறாரு. அதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. ஏன்னா யார் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவரு படம் எடுக்க விரும்புறாரு. புரியுதா? புரியுதா? இல்ல உனக்கு புரியல. இல்ல, நாங்க எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லுவோம். பாருப்பா, இவர் ஒரு ஏடா கூடமான படம் தான் எடுப்பாருன்னு சொல்லுவோம். அவரு நம்ம இண்டஸ்ட்ரியை கெடுத்துருவாரு. சோ அவர்கிட்ட மாயை இருக்கு, அந்த மாயையை எடுத்துட்டு முக்தியை அடைய வச்சு மலைக்கு அனுப்பிடுன்னு அவர் இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆடியன்ஸ் இன்னொரு கேள்வி கேட்கலாம் சார். நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ண விரும்புறேன் சார். எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஹிந்தி சாங் ஒன்று பாடணும். வா, நீங்க ஹிந்தி படத்தோட ஒரு பாட்டு பாட சொன்னீங்க. நான் என்னோட சின்ன வயசுல என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பாடின பாட்டை பாடுறேன். அப்புறம் அவங்க உங்கள மாதிரியே அழகா இருப்பாங்க. அப்புறம் நான் எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டை தான் பாடுவேன். तुझे देख के आहें भरता हूँ, तुझे देख के आहें भरता हूँ, लव तुझे लव मैं करता हूँ.
இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் நிருவாவு மேல உள்ள குற்றச்சாட்டை நாம கண்டினியூ பண்ணலாம். உலகத்துல யார் வேணாலும் உங்ககிட்ட இப்படி சொல்ல விரும்பினாங்கன்னா, நீங்க பிகாரி போஜ்பூரி பேசுவீங்கன்னா, அப்போ இதுக்காக நீங்க என்னைக்குமே வெக்கப்படாதீங்க. நான் எங்க போனாலும் இதையே தான் சொல்லுவேன். நீங்களும் இதையே சொல்லுங்க. டெல்லியில இருந்தாலும் சரி, மும்பையில இருந்தாலும் சரி, எந்த பாஷையில எழுதினாலும் பேசினாலும் சரி, அது போஜ்பூரியா தான் இருக்கும். ஆப்கி அதாலத் இன்னைக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கிறது தினேஷ் லால் யாதவ் அலியஸ் நிருவா மீது. இது சட் பூஜா நேரம். நாட்டில் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. போஜ்பூரி பிலிம் ஸ்டார் நிருவா மீது அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல போஜ்பூரி பிலிம்ஸோட சூப்பர் ஸ்டார் தினேஷ் லால் யாதவ் நிருவா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரு வல்காரிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க நிலைமை மாறிட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா போஜ்பூரி பிலிம்ஸை உலகம் ஃபுல்லா இருக்கிற 25 கோடி மக்கள் பார்க்கறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. ஆனா உங்க படத்தை பார்க்கும்போது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, என் உயிரே, சிவந்தவளே, கள்ளி, முந்தான, பிளவுஸ். இது ரொம்ப சரியான இடம். இது அப்படிப்பட்ட ஸ்டேஜ். இங்க நான் இதை சொன்னேன்னா முழு உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி. இது ஒரு மிகப்பெரிய சதி, போஜ்பூரி பேரை கெடுக்கிறதுக்கு. அப்புறம் அதுக்கு காரணம் கூட இருக்கு. எங்க படங்கள் 1 கோடியில எடுப்பாங்க. மற்ற படங்கள்லாம் 10 கோடி, 20 கோடி, 50 கோடி, 100 கோடியில் எடுப்பாங்க. அப்புறம் தியேட்டரில் எங்க படங்கள் போடும்போது போஜ்பூரியில அதே நேரத்தில் அந்த 100 கோடி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டருக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க, அண்ணன் எங்க படங்கள் ரிலீஸ் ஆக போது நிருவோட படங்கள் போடாதீங்கன்னு. அவங்களுக்கு என்ன தோணும், அவங்க எப்படிப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க, அதனால எங்க மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் படங்கள் கூட ஓடலன்னு. அதை பார்க்கலான்னு போய் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்ல படங்கள் எடுத்திருக்காங்கன்னு, ஒரு பிரமாதமான படம் எடுத்திருக்காங்கன்னு. அப்போ அவங்கள எப்படி டீக்ரேட் பண்ணணும்னு, ஸோ டீக்ரேட் பண்ணுறதுக்காக மீடியாவில், எல்லா இன்டர்வியூவில், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் போஜ்பூரி படங்களை பற்றி தப்பு தப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி அதை அப்படி அசிங்கப்படுத்துவாங்க. இன்னைக்கு இந்த மொத்த நாடு முடிவு பண்ணட்டும், மக்கள் முடிவு பண்ணட்டும், நீங்க முடிவு பண்ணுங்க, ஜட்ஜ் முடிவு பண்ணட்டும். நீங்க என்ன பழி சொல்லியிருக்கீங்கன்னா, எங்க பாட்டுல உயிரேன்னு இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப அவங்க பாட்டுல என்ன இருக்கும், உயிரே உயிரே என்னோட மடியில. அது வல்காரிட்டி இல்ல, அது வல்காரிட்டி இல்ல. அவங்க பாட்டுல என்ன இருக்கும், நாங்க எங்க பாட்டுல வெறும் இப்படிதான் காட்டியிருக்கோம். மனைவி வெளியே போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்ப அவ என்ன சொல்றான்னா, हाथ पहुंचत नहीं खे जाता रूक राजा जी, लगाए दें चोलिया के हुक राजा जी. கை அவளுக்கு எட்டுல. அப்போ புருஷன் உதவி பண்ணாம வேற யார் பண்ணுவா? அவ புருஷனை அவ ஊக்கு போட்டு விடுங்கன்னு சொல்றா. அப்போ இத வல்காரிட்டின்னு சொன்னா அவங்க பாடுற பாட்டு இருக்கே, அது चोली के पीछे क्या है चुनरी के नीचे. நாங்க போஜ்பூரியில வெறும் ஊக்க பத்தி தான் பேசுறோம். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க போஜ்பூரியில எப்படி பேசுவீங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சொல்லுங்க. போஜ்பூரில் இருக்கிறத நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். காதலிக்கிற நேரம் ராத்திரி 1:30 மணி. जवानिया का मेल रात 1:30 बजे. குறைஞ்சது போஜ்பூரியில 1:30 மணி அது வரைக்கும் தானே. யார் எங்க மேல பழிய சுமத்துறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, सुबह से लेकर शाम तक, शाम से लेकर सुबह तक प्यार करो मुझे प्यार करो. போஜ்பூரியில 1:30 மணின்னு சொன்னது இவ்வளவு பிரச்சனையாயிருச்சு. போஜ்பூரிய வல்காரிட்டி கூட இணைச்சிட்டாங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும், மாலையில இருந்து விடியற வரைக்கும். அப்ப நாங்க வல்காரிட்டியா, இவங்க வல்காரிட்டியா? ஆனா போஜ்பூரியில இப்படிலாம் சொல்றாங்கல்ல, पलंग पे आजा चाहे तो नीचे तकिया लगा ले.
இப்ப பாருங்க, எனக்கு இன்னைக்கு சரியான ஸ்டேஜ் தான் கிடைச்சிருக்கு. நான் உலகம் பூரா இருக்கிற போஜ்பூரி யாருக்கெல்லாம் பேச தெரியுமோ அவங்க தரப்புல நான் இத சொல்றேன். நாங்க இது மட்டும்தான் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, छत पे सोया था बहनोई मैं तन्ने समझ के सो गई मुझको राणा जी माफ करना गलती मारे से हो. இப்போ ஆப்கி அதாலத்துல ஜட்ஜ் மேடம், நீங்களும் இந்த நாடு பூரா முடிவு பண்ணுங்க. நாங்க கட்லுக்கு கூப்பிட்டது வல்காரிட்டியா இல்ல மொட்டை மாடியில் நடந்ததே அது வல்காரிட்டி? இருந்தாலும் நீங்க கட்டிலுக்கு மட்டும் கூப்பிடல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, सैया छोड़ दो तू खटिया तोड़ देगा रे. பாருங்க, நாங்க என்ன சொல்றோமோ அதே தான் அவங்களும் சொல்றாங்க. வித்தியாசமா எதுவும் நீங்க சொல்லல. கொஞ்சம் ஓவரா தான் சொல்றீங்க. இல்ல ஜட்ஜ் மேடம், நாங்க அதிகமா சொல்றோமா இல்ல அவங்க அதிகமா சொல்றாங்களான்னு மக்களே முடிவு நீங்க பண்ணட்டும். போஜ்பூரி படத்துல ஹீரோயினோட வல்காரிட்டிய காட்டாத வரைக்கும் உங்க படம் முடியாது. அப்புறம் அதை நிறைய தடவை காட்டுவீங்க. சரி, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுது சார் எங்க வராருன்னு. எனக்கு நல்லா புரிஞ்சுது. எங்க பாட்டுல வந்தது என்னன்னா, छुवेला त छुवते धड़क जाले छतिया. பாருங்க, போஜ்பூரியில இதை தான் சொல்றோம். முறை ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தொட்டா அவளுக்கு இந்த மாதிரி தான் நடுங்க செய்வா. அவ ஹார்ட் பீட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். இது வல்காரிட்டியா இல்ல அவங்க இத சொல்லும்போது எப்படின்னா, सैया ने देखा मुझे ऐसे யார் வல்காரிட்டி? இன்னைக்கு இந்த ஆப்கி அதாலத்துல யார் வல்காரிட்டின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நாங்களா அவங்களா? மத்தவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது நாங்க இத மட்டும்தான் சொல்ல வரோம். காதலன் டச் பண்ணா எங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும் ஒண்ணு. புரியுதா? இது உங்களுக்கு எப்படி வல்காரிட்டியா தோணுதுன்னு கேக்குறோம். வல்காரிட்டி இதுதானே. காதலன் என்ன அப்படி பார்த்ததும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். போஜ்பூரிய வல்காரிட்டி கூட இணைச்சு ஏன் இப்படி அசிங்கப்படுத்த விரும்புறாங்கன்னு. நீங்க ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னா, உங்களோட லிப்ஸ்டிக் का स्वाद चखा दे. பேரு சிந்தூர், ஆனா டேஸ்ட் பண்றது லிப்ஸ்டிக். விஷயம் இதுதான் சார். நான் எவ்வளவு விளக்கத்தை கொடுக்கறது இங்க. நீங்க எவ்வளவு விளக்கம் கேட்டால் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா வெளியில இதை தான் பேசுவாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க இப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த லிப்ஸ்டிக்கோட டேஸ்டை என்ன பார்க்க விடுன்னு. அதாவது அது எந்த ஃப்ளேவர், அவங்க இதை தான் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ஒருவேளை மேங்கோ தான் இல்ல லிச்சி தான். அப்புறம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படியே இளமையோட ரசத்தை அவங்க அப்படியே மொத்த இளமையும் குடிச்சிடுறாங்க. அது வல்காரிட்டி இல்லையா? நாங்க வெறும் ஃப்ளேவரை டேஸ்ட் பண்ணா அது வல்காரிட்டி. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அங்கேயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நாங்க போஜ்பூரி படத்தை பார்த்து தான் கத்துக்கிட்டோம். அப்ப பாருங்க, அப்ப இப்படிதானே நடக்கும். இது பெரிய முதல்ல ஹிந்தி படம் வந்துச்சா இல்ல போஜ்பூரி படம் வந்துச்சா? ஹிந்தி படத்தை பார்த்து ஹிந்தி ஹீரோஸை பார்த்து தான் நாங்க ஹீரோஸ் ஆனோம். நாங்க கோவிந்தா சாரை பார்த்தோம், அக்ஷய் குமார் சாரை பார்த்தோம். அவங்கள பார்த்து தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க இப்ப எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்க எல்லா படத்துலயுமே ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் இருக்கத்தான் இருக்கு இல்லையா? பெட்ரூம், கட்டில், போர்வை இதெல்லாம் பர்மனன்ட். ஒரு படம் வந்துச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க, ராஜா ஹிந்துஸ்தானி. அதுல ஹீரோயினோட அப்பா கேட்பாரு, ராஜா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு. இல்ல சார், நான் விரும்பினவ கிடைக்கலன்னு. அப்பா அவரு சொல்லுவாரு, நீங்களும் கனவுலோகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு விரும்பினவ அப்படியே இறங்கி வருவான்னு. வருவாங்க சார், எங்க கனவுலோக நாயகி கூட வருவான்னு. நாங்க பார்த்தா எங்களுக்கும் எங்க கனவு ராஜகுமாரி வருவான்னு தோணும்.
அதுக்கப்புறம் தான் சார் நான் நிரோவா ஹிந்துஸ்தானி எடுத்தேன். நிரோவா அவனோட கனவு ராஜகுமாரியை தேட கிளம்பிட்டான் மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் கனவு ராஜகுமாரி கிடைச்சிட்டா. அந்த கனவு ராஜகுமாரியை கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் கிராமத்து கல்ச்சர் எப்படி, போஜ்பூரி கல்ச்சர் எப்படின்னு கெட்டுப்போன பொண்ணு கூட திருந்திட்டா. அவங்க அப்பா கூட வந்து அவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, என்னோட மகளான்னு. இவளை நான் வாழ்க்கை பூரா திருத்த முடியல, நீங்க எப்படி திருத்தினீங்கன்னு. அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, போஜ்பூரிக்குள்ள வந்துட்டா எப்படியா இருந்தவங்களை கூட திருத்திடலான்னு. அந்த படத்துல பெரிய கனவு எப்படி பாப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிராமத்து பையன் ஒரு ஏழை எப்படி யோசிக்க முடியும், கனவு ராணிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பெருசா யோசிக்கிறத பத்தி, பெருசா கனவு காண்றத பத்தி அந்த படம் சொல்லும். அப்புறம் அத ஒரு மெசேஜ் கூட இருக்கு, கனவு அடைஞ்சிடலான்னு. இல்ல, நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடைக்காது. நீங்க உங்களோட டியூட்டியை செஞ்சுக்கிட்டு இருங்க, உங்களோட கனவு நிறைவேறும். நிருவா சார், நீங்க படத்துல வல்காரிட்டியா காட்டுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிருக்கீங்க. அதாவது உண்மை இதுதான், போஜ்பூரி படங்கள்ல நிறைய வல்காரிட்டி இருக்கு. பட் இப்ப நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கீங்க, அரசியல்ல இருக்கீங்க. இப்ப உங்களோட பொறுப்பு இதுல ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர்றதுதான். சார், இப்போ அவரு வல்காரிட்டி பழிய சுமத்தினாரு. நீங்க பாலிவுட்ட சுட்டி காட்டியிருக்கீங்க. இப்போ சின்ன சின்ன பசங்க கூட சோஷியல் மீடியால இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ், இந்த மாதிரி சாங்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி போகும்? நீங்க ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்போ அப்புறம் நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண விரும்புறேன். யாரையும் தப்பா சொல்ல, ஆனா அது தப்பு. நாங்க என்ன சொன்னோம்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எடுக்கிற படம் அது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, அது இப்படிதான் வரும். ஆனா நீங்க எதை பார்க்கணும்னு நீங்க தான் சூஸ் பண்ணணும், உங்க பசங்களுக்கு எதை காட்டணும்னு. பவன் சிங் சார் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு. நான் 500 பக்தி பாடல்கள் பாடியிருக்கேன், பஜனை பாடியிருக்கேன்னு. நீங்க எதுக்கு அதை கேட்காம லாலிபாப் பாட்டை கேட்குறீங்க? நாங்க எங்க போனாலும், உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அங்க இந்த பாட்டு ஓடும். कमरिया करेला पालप लॉलीपॉप लागेलू. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க எல்லாமே கிடைக்கும். நீங்க தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எது வேணும்னு. பீகார்ல ரெஸ்பெக்டா எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க சட் பூஜா ரொம்ப நல்லாவே நடக்கும். பட் ஸ்டில் as பிஹாரி மக்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பீகார்ல ரொம்ப ரெஸ்பெக்டா பேசுவாங்க, மரியாதையா பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ப்ரோமோட் பண்ணலனா வேற யார் தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க? நான் ப்ரோமோட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உலகத்துல உங்களுக்கு யாராவது இப்படி சொல்ல விரும்புனாங்கன்னா, நீங்க பிகாரி போஜ்பூரி பேசுறீங்கன்னு, அப்ப இதுக்காக என்னைக்குமே நீங்க வெக்கப்படாதீங்க. நீங்க இப்படி சொல்லுங்க, நீங்க பார்க்கணும்னா அம்மா படத்தை பாருங்க, நான் எடுத்திருக்கேன். நீங்க விவசாயம் படத்தை பாருங்க, ஒருவேளை அது ஹிந்தியில வந்திருந்தா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கும். அதுல மெரூன் கலர் சாரிங்கிற பாட்டு பயங்கர ட்ரெண்டியா இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அப்படிலாம் எதுவுமே இல்ல, அவங்க வேணும்னே உங்களை குறைச்சு காட்டுறதுக்கு சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட எங்க போனாலும் கரோமா சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்க. चाहे रहिया बॉम्बे दिल्ली, चाहे रहिया मसूरी में, लिखिया पढ़िया कोनो भाषा बतिया भोजपुरी में. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல நிருவா மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். அவங்க கொடுத்த பதில கேளுங்க. நிருவா கூட அஃபேர். இதை விட வேற நல்ல விஷயம் என்ன இருக்கலாம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு நல்ல துணைவன் கிடைச்சா அப்போ கல்யாணம் பண்றதுக்கு அர்த்தம் கங்கையில குளிச்ச மாதிரி தான். வெல்கம் பேக். இப்போ சட் பண்டிகை நடந்துகிட்டு இருக்கு. ஊர் பூரா எல்லாரும் நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்மோட விருந்தாளி நிரோவா ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல போஜ்பூரி படங்களுடைய சூப்பர் ஸ்டார் தினேஷ் லால் யாதவ் நிருவா மீது உள்ள குற்றச்சாட்டு. அது என்னன்னா, இவர் ஒரு காதல் மண். இங்க பாருங்க, நீங்க இத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க எவ்வளவு பெரிய காதல் மன்னன்.
கிராமத்து பொண்ணுங்களுக்காகவும் பாட்டு பாடுவீங்க. உங்க வீட்டு செவுத்துல கரிஷ்மா கபூரோட போட்டோ ஒட்டியிருக்கீங்க. நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்க ரெப்புடேஷன் இப்படிதான் இருந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, காதல் இல்லாத இளமை ஒரு இளமே இல்லைன்னு தோணுது. பாருங்க, நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, மறுபடியும் கிடைக்குமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் நம்ம மேல போனதுக்கு அப்புறம் கடவுள் இப்படி சொல்றத நாம விரும்ப மாட்டோம். பாருப்பா, உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், நீ எதுக்கு அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு. அதனால நான் எந்த ஒரு வாய்ப்பையுமே விட மாட்டேன். நானும் வாய்ப்பை விட மாட்டேன். உங்களை இந்த கேள்வி கேட்டுறேன், ஆம்ரபாலியோட உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? சரி, இது நம்மளோட நேயர்கள் இல்லாததையும் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் பாக்கிஜி கூட படம் பண்ணும்போது எத்தனையோ ஸ்டேஜுக்கெல்லாம் போவேன். அப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா அண்ணிய கூட்டிட்டு வாங்க, அண்ணிய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் எதுக்கு அப்படி திடீர்னு சொல்லுவாங்கன்னு பார்ப்பேன். உங்களுக்கு தெரியும்ல, இதுல தான் அவங்களோட சந்தோஷம் அடங்கியிருக்கும்னா என்ன பண்ண முடியும். அப்புறம் அமரபாலி கூட படம் நடிக்கும்போது நான் ஆசம் காட்டுக்கு போகும்போது நான் தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தேன். மக்கள் சொல்லுவாங்க, தினேஷ்லால் யாதவ் ஜிந்தாபாத், அமரபால் அண்ணி ஜிந்தாபாத். நான் சொல்லுவேன், ஏன்பா ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 2 பசங்க இருக்காங்கன்னு. எவ்வளோ அழகான ஹீரோயின் அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா, ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நீங்க எதுக்கு வலுக்கட்டாயமா அவங்கள அண்ணியாக்குறீங்க? ஆனா சார், என்ன பண்றது, அவங்க கூட படம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம், நெருவா கூட உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு, என்ன உறவு இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, அதை கேளுங்க. நெருவா கூட அஃபேர். இதை விட வேற நல்ல விஷயம் என்ன இருக்கலாம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு நல்ல துணைவன் கிடைச்சா அப்போ கல்யாணம் பண்றதுக்கு அர்த்தம் கங்கையில குளிச்ச மாதிரி தான். சார், இன்னைக்கு நாம ஆப்கே அதாலத்தில் இருக்கோம், ஜட்ஜும் இருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு சட்டத்தை உருவாக்குங்க. ஒரு பொண்டாட்டி 2 பசங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாளாவே இன்ஸ்டாகிராம்ல உங்க கல்யாண போட்டோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல சில போட்டோஸை இந்த மக்களுக்கு நான் ஆதாரமா காட்ட விரும்புறேன். அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு அவங்க அண்ணிங்கிற உணர்வே வருது. கொஞ்ச நாள் உங்களுக்கு அமரபாலி கூட கல்யாணம் நடக்கிற மாதிரி வருது. இப்ப எல்லா படத்துலயும் கல்யாணம் நடக்கும், நான் என்ன பண்றது? இந்த விஷயத்துல எங்க அம்மா கூட ரொம்ப கோவப்படுவாங்க சார். நான் கிராமத்துக்கு போகும்போது கூட கூப்பிடுவாங்க, இங்க வா, சொல்லுங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், இல்ல இங்க வா, பக்கத்துல கூப்பிட்டு பிடிச்சுக்குவாங்க. ஓட விடாம எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, அவ கூட உனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்துல எதுக்கு அவளுக்காக நீ சண்டை போடுறேன்னு. ஒரு தடவை இங்க இருந்து ரத்தம் வரும், இல்லைன்னா இந்த பக்கம் குண்டடிப்படும், ஏதாவது ஒண்ணு நடக்கும். உன்னை சின்ன வயசுல இருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருக்கோம், அது உனக்கு தெரியுமா? ஆமா, அதெல்லாம் கதை. டூப்புனா ஒரு தடவை பரவாயில்ல, அதையா மறுபடி பண்ற? சரிம்மா, மன்னிச்சிருங்க, அடுத்த படத்துல கல்யாணம் மட்டும் வைக்கல, மத்ததெல்லாம் வச்சுக்கிறேன். ஆனா எல்லா படத்துலயும் கல்யாணம் நடக்குதுங்கிறது உண்மையா இருக்கலாம், அந்த போட்டோஸ் அந்த கல்யாணத்தோட தான் இருக்கலாம். ஆனா நீங்க அயோத்தியா போய் ராமரை தரிசிக்கும் போது உங்க கூட இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தா? விஷயம் என்னன்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு படம் நாங்க ஹீரோயின் கூட பண்ணும்போது, இல்லனா ஒரு ஹீரோயின் கூட எங்கேயாவது ஷோக்கு போனா, அது வழிபாடு செய்யற இடமா இருந்தா, அப்புறம் நான் போகும்போது சொல்றாங்க ஹீரோயினும், நீங்க போனா நானும் கூட தரிசனம் வந்து பண்றேன். அப்ப நான் எப்படி சொல்ல முடியும், ராம போய் நான் தனியா தான் தரிசனம் பண்ண முடியும், நீங்க வேணான்னு? நாங்க சேர்ந்து போவோம் ஷூட்டிங் டைம்ல. இந்த மாதிரி சேர்ந்து போற மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க அவ்வளவு இன்னசென்ட்லாம் ஒண்ணு கிடையாது. சொல்றேன், நான் ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்.
ராம் பத்ராச்சாரி அவர் ஒரு சன்னியாசி, ஒரு சாது. அவரை பார்க்க போன போது அவர் உங்ககிட்ட ஆம்பரப்பள்ளியை பார்த்துட்டு இது உங்க தங்கச்சியான்னு கேட்டிருக்காரு. இது உங்க தங்கச்சியான்னு. அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இல்ல இல்ல இப்ப என் மனைவி ஆயிட்டாங்க. சொல்றேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாங்க போனது பாபாவை தரிசிக்க. பாபா அப்புறம் நான் போனோன்ன, வா நிரோகா நல்லா இரு, வா 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 வா. நான் போனோன்னு காலை தொட்டு கும்பிட்டேன். அப்புறம் பாபா என்கிட்ட, இவன் தங்கச்சியான்னு கேட்டார். நானும் பாபா கிட்ட விளையாண்டேன், இல்ல இவன் என் மனைவின்னு சொன்னேன். ஒருவேளை அவர் எங்க குருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் இதையும் சொல்லியிருக்காரு, அவரு ராமர் கடவுளை கூட பார்த்திருக்கேன்னு. அப்ப இவ்வளோ பார்த்திருக்கும் போது 35 படத்துல என்னோட மனைவியா நடிச்சதை நீங்க பார்க்கல, அப்புறம் ஒரு படத்துல கூட தங்கச்சியா நடிச்சது கிடையாது, அப்புறம் தங்கச்சின்ற. ஜட்ஜ் மேடம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புறாங்க? தாராளமா. இப்ப பாத்தீங்கன்னா பாட்டு சங்கீதத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் ஒண்ணு வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பாட்டால பேர் கிடைச்சதோ அதை நீங்க பாடுனீங்க. ஆனா சிவராத்திரி அப்போ நான் உங்களை பாத்திருக்கேன். உங்களுடைய பாடல்களை பசங்க எல்லாருமே நிறைய பாடியிருக்காங்க. அந்த மாதிரி பாரம்பரியமான பாடலை நீங்க பாடணும். இந்த பாட்டை அந்த நேரத்துல நான் பாடினேன். इलाहाबाद से मैं हमार पतो कैले बा, अजब से आइल बाई घरवा में कोह कैले बा. சோ அதுக்கு பதிலும் இருக்கு. कि एही तरह पेच हमार धैले रहलू तू, उहे करेले पतोहिया जवन कैले रहलू तू. சோ இது அந்த நேரம். இப்ப நான் கிராமத்துக்கு போனாலும் மக்களை சந்திக்கும் போது, தாய்மார்களை சந்திக்கும் போது, சகோதரிய பார்க்கும்போது, அவங்க இதுக்கு முன்னாடி படிச்ச பொண்ணு வேணான்பாங்க. அதாவது வந்தா ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, சமைக்க மாட்டாங்க, எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. படிச்ச பொண்ணுங்க அவங்க ரொம்ப வெறுப்பாங்க. யார் வெறுப்பானா மாமியாருங்க. இன்னைக்கு அதே மக்களோட எண்ணம் மாறிடுச்சு. மகிழா ரக்ஷன் வந்திருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, कि बेटा के जैसे पतोहियों के पढ़ावल जाई हो, बेटा के जैसे पतोहियों के पढ़ावल जाई हो, अब तो लोकसभा पतोहियों के लड़ावल जाई हो. இது क्वेश्चन இல்ல, ஜட்ஜ் மேடம் கிட்ட இது எங்களோட ரெக்வெஸ்ட். மாலினி அவஸ்தியா அவங்க கிட்ட எங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க போஜ்பூரி இண்டஸ்ட்ரியில நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க. சட் பூஜா நடந்துட்டு இருக்கு, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். மாலினி மேடம், இது மக்களோட டிமாண்ட், ரிக்வெஸ்ட். நீங்க அதை ஏத்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடணும். சட்டோட பாடல அவ்வளவு கனிவா பாட சொல்லி கேட்டிருக்கீங்க, நான் கண்டிப்பா பாடுறேன். சட்டு தாய வணங்கி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு, நம்ம சட் தாயோட பக்தர் ஒருத்தர் இருந்தாங்க, ஸ்வர்கியே சாரதா அவர்கள். அவங்க இப்ப இல்ல, ஆனா முதல்ல நான் அவங்கள வணங்கிக்கிறேன். அப்புறம் அவங்களோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும். கேளுங்க. हरि काच ही बांस के बहंगिया, बहंगी लचकत जाए, बहंगी लचकत जाए. हरि काच ही बांस के बहंगिया, बहंगी लचकत जाए, बहंगी लचकत जाए. अरे होई ना बलम जी का गरिया, अरे होई ना बलम जी का गरिया, बहंगी घाटे पहुँचाए, बहंगी घाटे पहुँचाए. तू हरी जे बानी छठी मैया, अरे तू हरी जे पानी छठी मैया, बहंगी उनका के जाए, बहंगी घाटे पहुँचाए, बहंगी लचकत जाए.
எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு அழகான பாடலை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு. வா. பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல நிருவா மீது கேள்வியும் விசாரணையும் தொடரும். இந்தியாவில் எவ்வளவு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸா இருந்தாலும் அரசியல் தலைவர்களா இருந்தாலும் எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் சார் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு, நான் என்னன்னு சொல்லுவேன். இதை விட ஒரு சௌபாக்கியம் எனக்கு வேற எதுவும் இல்லை. சட் பூஜா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்முடைய விருந்தாளி போஜ்பூரி லாங்குவேஜோட மிகப்பெரிய ஸ்டார், போஜ்பூரி பிலிம்ஸோடைய சூப்பர் ஸ்டார் நிரௌவா. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல போஜ்பூரி பிலிம்ஸோட சூப்பர் ஸ்டார் தினேஷ் லால் யாதவ் நிருவா மீது உள்ள குற்றச்சாட்டு. அரசியலுக்கு இவர் பொருத்தமானவர் கிடையாது. நீங்க அரசியலுக்கு முதல்ல போகும்போது அமிதாப் பச்சன் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, ஏன்னா அவர் அரசியல்ல அனுபவிச்சிருக்காரு, உங்களை இந்த வழியை தேர்ந்தெடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நீங்க கேட்கலையே? நீங்க சொன்னது சரிதான் சார். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, சார் எனக்கு சொன்னப்போ அவர் இந்த விஷயத்தை யோசிச்சு தான் சொல்லியிருப்பாரு. ஒரு செலிபிரிட்டினா அவருக்கு ரொம்ப அதிகமாக ஓய்வு கிடைக்கும், அவர் ரொம்ப சொகுசா இருப்பாரு. அப்புறம் பாலிடிக்ஸில் போனால் நீங்கள் தரையில் நடந்தாகணும், மக்களுக்கு மத்தியில் போய் வேலை பார்க்கணும். ஒருவேளை அவர் அதனால தான் வேணான்னு சொல்லியிருப்பார். ஆனால் என்னோட தாட் வேற சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தர் அரசியல் ஃபிட்டுன்னா அது நான் தான் தோணுது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இதுதான் காரணம். என்ன விரும்புறவங்க, என் மேல அன்பு காட்டுறவங்க, எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறவங்க எல்லா மொழியிலையும் இருக்காங்க, எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க, எல்லா மதத்திலையும் இருக்காங்க. ஸோ எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் தான் தேவை. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இதனால தான் மோடிஜிக்கு சப்போர்ட் பண்றேன்னு தோணுது. அவர் இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. உங்களோட மொழி என்ன, உங்களோட மதம் என்ன, உங்களோட ஜாதி என்ன, உங்களோட பார்ட்டி என்ன, நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்களா இல்லையான்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அவர் இதை பார்ப்பாரு, ஒருவேளை நீங்க பயனாளியா இருந்தா பயன் கிடைக்கும், ஒருவேளை உங்களுக்கு வீடு வேணும்னா வீடு கிடைக்கும், ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் வேணும்னா கிடைக்கும், ஆயுஷ்மான் கார்டு வேணும்னா கிடைக்கும். ஏன்னா நீங்க இந்திய குடிமக்கள். அப்புறம் அவர் இந்தியாவுக்காக எது செஞ்சாலும் எல்லாருக்காகவும் கிடைக்கும், உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் சார். அதனால தான் நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன் சார். மோடிஜி கூட நீங்க இப்பதான் சேர்ந்திருக்கீங்க, அவருடைய அட்மைரர் ஆயிருக்கீங்க. ஒரு நேரத்துல பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்தினப்போ அதை பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். அப்ப நான் ஒரு பாட்டு பாடினேன். कि अब ना छोड़िया पाकिस्तान के सबक सिखादा मोदी जी, अब ना छोड़िया पाकिस्तान के सबक सिखादा मोदी जी, सूतल जब ले शेर रहे तब तक गीदड़ ललकारे, लाखों गीदड़ भागे ले जब शेर झपट्टा मारे। तो पाकिस्तान के अब वो करे औकात बता दा मोदी जी। அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஹா, நான் பாடுற பாட்டு அவங்க காதுல போய் விழுகுதுன்னு தோணுச்சு. உங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதுல நீங்க சைக்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. யாராவது ஒரு நல்ல காரியம் பண்ணாங்கன்னா அவங்கள பாராட்டியே ஆகணும், அப்புறம் அவங்கள சப்போர்ட் பண்ணி ஆகணும். எப்போ முலாயம் சிங் யாதவ் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சரா இருந்தாரோ அந்த நேரத்துல அவர் ஒரு ரூல் போட்டாரு. வெறும் தொப்பியும் பெல்ட் மட்டுமே வீர மரணம் அடைஞ்சவங்க வீட்டுக்கு போகாது, அவங்களோட உடல் கூட போய் சேரும், கூடவே பணம் கூட கொடுக்கப்படும்னு. அப்ப நான் அவரோட ஃபேன் ஆயிட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஹா, அவர் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு. நான் அவருக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவ் அண்ணா வந்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் எந்த மாஃபியாவுக்கும் டிக்கெட் கொடுக்க மாட்டேன். அப்ப நான் அவருக்கு பிரச்சாரம் பண்ணேன். அவ்வளவுதான், இதுதான் வேணும், இந்த மாதிரி தான் ஒரு லீடர் வேணும். அவர் எந்த ஒரு மாஃபியாவுக்கும் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா தோத்ததுக்கு அப்புறம் அவர் மாஃபியாஸ் கூடவே போய் சேர்ந்துட்டாரு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, இப்போ புல்டோசர் பாபா வந்தே ஆகணும்னு. புல்டோசர் சீனை நான் உங்க படத்துல கூட பார்த்திருக்கேன். இப்ப நீங்க புல்டோசரை பத்தியும் பாட்டு எழுதியிருக்கீங்க. ஆமா, நான் சொன்னேன்ல, அந்த டைம்ல நான் அகிலேஷ் யாதவுக்கு ஃபேன் ஆனேன். அவரு மாஃபியாவுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ
ஆனா எப்ப அவரு மாஃபியா மக்களுக்கு தன்னோட சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாரோ, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணும்போது புல்டோசர் பாபாவை கூப்பிட்டே ஆகணும், நான் பாட்டு பாடியே ஆகணும். அப்புறம் நான் பாட்டும் பாடினேன். घुस जाला बिलिया में सांप बिच्छू गोजर चलेला जब चाँप के बाबा का बुलडोजर चलेला जब चाँप के. கேள்வி கேட்கலாம். உங்களோட இந்த பாட்டு பாப்புலர், அப்புறம் பெரிய ஹிட் ஆச்சு. யோகி வருவாரு, யோகிஜி வந்துட்டாரு. ஒரு தடவை நீங்க இந்த பாட்டை பாடுனா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. चाहे जितना जोर लगा लो, चाहे जितना शोर मचा लो, जीतेगी बीजेपी, आएंगे फिर योगी, आएंगे फिर योगी. மக்கள் உங்களை விரும்புறது ஒரு ஃபிலிம் ஸ்டாரா, ஒரு போஜ்பூரி ஸ்டாரா, ஒரு சிங்கரா? நீங்க அந்த வேலையை விட்டுட்டு உங்க நேரத்தை அரசியல்ல செலவழிக்கிறீங்க. இல்ல 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 இல்ல, நான் அப்படி செய்யவே மாட்டேன். நான் எப்படி செய்வேன்னு உங்க எல்லாருக்கும் சொல்றேன். இப்போ நான் ஆதம்காட்ல ஷூட்டிங் பண்றேன். அப்புறம் ஷூட்டிங் நேரத்துல எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே கம்ப்யூட்டர் வைப்பாங்க, அங்கேயே ஆஃபீஸும் போடுவாங்க. அப்புறம் யாருக்காவது வேலை இருந்தா அங்கேயே லெட்டரும் டைப் பண்ணி மோடிஜிக்கு அனுப்பணும்னா மோடிஜிக்கு, யோகிஜிக்கு அனுப்பணும்னா யோகிஜிக்கு. எங்க வேலை இருக்கோ அங்கேயே நாங்க பண்ணுவோம். அதுக்காக நாங்க எங்க வேலையை விட்டுட்டோ இல்ல மக்கள் வேலையை விட்டுட்டோன்னு அர்த்தம் இல்லை. நாங்க எங்க வேலையும் பண்ணுவோம், மக்கள் வேலையும் பண்ணுவோம். பாருங்க, ஒரு கொள்கையை சப்போர்ட் பண்ண நாங்க இறங்கியிருக்கோம் இங்க. அப்போ எங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னா, कि सपने नहीं सच में हकीकत बुनते हैं, इसीलिए तो सब मोदी को चुनते हैं. இப்போ எல்லா இந்தியர்களோட கனவு நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னு இருந்தா, அப்போ இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு மோடிஜி அவர்கள் ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்மளோட நேரத்தையே ஒதுக்கி அவருக்கு சப்போர்ட் பண்ணி நாம ஜெயிக்க வைக்கணும். வந்திருக்குள்ள ஒருத்தர் கேள்வி கேட்க விரும்புறாங்க. நீங்க ஆக்டரோட சேர்த்து பொலிட்டீஷியன் கூட ஆயிட்டீங்க. அப்புறம் ஆசம்காட் தேர்தலையும் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த வாட்டி ஒரு குறை இருந்துச்சு. அடுத்த முறை இந்த குறையை நீக்கிற அளவுக்கு நீங்க எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஏற்பாடு தான் பாருங்க. நான் இப்போ ஆப்கே அதாலத்துக்கு வந்திருக்கேன். இதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன இருக்க முடியும்? அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியாவில் எவ்வளோ மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்களோ, பெரிய ஆளுங்க இருக்காங்களோ, தலைவர்கள் இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் இங்க உக்காந்துருக்காங்க. அப்புறம் சார் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. இதை விட பெரிய சௌபாக்கியம் எனக்கு வேற எதுவும் இல்லை. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு ஜட்ஜ் மாலினி அவஸ்தி மேடமோட தீர்ப்பு என்னன்னு நாம கேட்போம். வெல்கம் பேக். சட் பூஜை நடக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஷோல நாம பிலிம் ஸ்டார் நிருவா கிட்ட கேள்விகளை கேட்டோம். அவரோட பர்சனல் லைஃபை பத்தி, போஜ்பூரி பிலிம்ஸை பத்தி, அவரோட அரசியலை பத்தி, அப்புறம் அவரோட சில பழக்க வழக்கங்களை பத்தி. இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல நம்முடைய ஜட்ஜ் மிக பிரபலமான பாடகி மாலினி அவஸ்தியோட தீர்ப்பை கேட்போம். இப்போ நிரோவா அவர்கள் ரொம்ப வெளிப்படையா குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டாரு. அப்புறம் நீதிமன்றம் இத உணர்ந்திருக்கு. அவரு ரொம்ப நிதானமா எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்காரு. எதுக்கும் மறுப்பு தெரிவிக்கல. கேள்வி எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, ஒரு விதத்துல பார்த்தா தினேஷ் யாதவ் கதைய பாத்தீங்கன்னா, இந்தியால ஒரு கிராமத்து பையன் ஒரு கனவு காண்றது, அப்புறம் அதை நிறைவேற்றத்துக்கு போராடுற ஒரு கதை. நான் கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு என்டர்டெய்னர்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீங்க ஒரு கலைஞர். நீங்க பாடுறதும் படம் எடுக்கிறதும் மக்களோட பொழுதுபோக்குக்காக. டபுள் மீனிங் டயலாக்ஸ், அப்புறம் வல்காரிட்டிய பத்தி நீங்க உங்க தரப்புல ரொம்ப புத்திசாலித்தனமா பேசியிருக்கீங்க. அப்புறம் நீங்க ஒரு விதத்துல இங்க டைரக்டர்ஸ் அப்புறம் ஆடியன்ஸ பத்தி, இவங்க எல்லாரையும் பத்தி ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. அப்புறம் நானும் இந்த விஷயத்துல என் தரப்புல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இப்பெல்லாம் இந்தி படங்கள்ல, ரேப் பாடல்கள்ல நம்ம மொழிக்கு மொழி மாற்றம் செஞ்சா கேட்கவே முடியாது. இருந்தாலும் இந்த நீதிமன்றம் இதை சொல்ல விரும்புது. ஒரு கலைஞன் இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும்.
பொழுதுபோக்கோட சேர்த்து சிங்கரோ கலைஞரோ இல்ல ஆக்டரோ இந்த சமுதாயத்துல அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. முக்கியமா உங்கள மாதிரி பிரபலமான கலைஞர்களுக்கு. நீதிமன்றம் இதுதான் எதிர்பார்க்குது. தினேஷ் யாதவ் நிரவா அவர்கள் நல்ல பொழுதுபோக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அரசியல்ல வெற்றி தோல்வி வாழ்க்கையின் ஒரு பாகம். உங்க இடத்துக்கு சேவை செய்யுங்க. இந்த நீதிமன்றம் உங்களை அனைத்து குற்றச்சாட்டுகள்ல இருந்து விடுவிக்குது. தேங்க்யூ. 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 தேங்க்யூ.